இப்பொழுது உண்மை என்ன தெரியுமா? அந்த பலியின் அராஜகம் நிற்கப் போவதே இல்லை. நம் சொர்க்கம் நமக்கெல்லாம் ஒரு கனவாகி போய்விட்டது. இல்லை அண்ணா, நீங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும், நீங்கள் இழந்த மரியாதையும் கிடைக்கும். அப்படி என்றால் நீ என்ன சொல்ல வருகிறாய்? இந்த தேவர்களால் உடல் பலத்தால் செய்ய முடியாததை நீ வென்று தரப் போகிறாயா? நீ பலியை தோற்கடிக்கப் போகிறாயா? ஆமண்ணா. வாமனா, உனது சகோதரர் மீது அன்பிருப்பது தப்பில்லை. ஆனால் உனக்கு பலியின் பலத்தை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. வேண்டுமென்றால் நேரில் சென்று பார். அனைத்தையும் நேரடியாக நீயே தெரிந்து கொள்வாய். ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? ஏன் எதுவும் கூறாமல் உள்ளீர்கள்? இவர்கள் வாமனனை அல்ல, சாக்ஷாத் நாராயணனின் சக்தியை சந்தேகப்படுகிறார்கள். இவனது பலத்தை குறைத்து மதிப்பிடாதே இந்திரா. யார் கண்டார்? இன்று இவன் கூறுவதை செய்து காட்டலாம் அல்லவா? நீங்களாகியதை கூறுகிறீர்கள்? தந்தையே, நீங்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். இவனை பாருங்கள். இவன் இருப்பதோ 3 அடி. இவன் எப்படி சாதிப்பான்? நினைவிருக்கிறது, இவன் பிறந்த போது நான் தான் இவனுக்கு பேரை சூட்டினேன், உபேந்திரன் என்று. என் அன்பு தம்பி உபேந்திரன். ஆனால் இப்பொழுது இவனை என் தம்பி என்று கூறுவதற்கே எனக்கு அவமானமாக உள்ளது. இவன் உருவத்திலோ அல்லது செயலிலோ அல்லது வீரத்திலோ எவரைப் போலவும் இவன் இல்லை. பாருங்கள் தந்தையே, பாருங்கள். போதும், நிறுத்து இந்திரன். நீ இவனது அண்ணன். உன் தம்பியின் உடல்நலக் குறைகளை விமர்சிப்பது உனக்கு அழகல இந்திரன். மன்னிக்க வேண்டும் தாயே. உண்மை எப்போதும் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை உண்மைதானே. வாமனனை பாருங்கள். இவனது இந்த உருவம், நிறம், உயரம் இவன் தேவர்கள் போலவே இல்லையே. உண்மையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். உடல் அளவில் நான் நிச்சயம் சிறியவன்தான் அண்ணா. ஆனால் என்னுடைய ஞானம், என்னுடைய தனித்துவம், என்னுடைய குணம் இவை அனைத்தும் ஓர் நாள் இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய, மிக உயர்ந்த இடத்தை வழங்கும். இன்று நீங்கள் என் உயரத்தை பார்த்து என்னை ஏளனம் செய்யலாம். ஆனால் ஓர் நாள் நிச்சயம் வரும். அன்று நீங்கள் என்னுடைய இந்த உயரத்தை பார்த்து பெருமை கொள்வீர்கள். தாயே, தந்தையே, உத்தரவு தாருங்கள். இன்று பலியின் மரியாதை மற்றும் அவனது ஆணவம் சின்னா பின்னமாகப் போகிறது. வந்துவிட்டீர்களா? வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களது உபநயன சடங்கு முடிந்து விட்டதா? ஆமாம், முடிந்துவிட்டது. ஆனால் உங்களுக்கு என்ன கவலை? ஆமாம், நீங்கள் யார்? நான் யார்? அது எனக்கே தெரியாது. ஆனால் உங்களை நான் பார்த்தது முதல் உங்கள் தோற்றமும் குணமும் என்னை கவர்ந்தது. எனக்கும் உங்களுக்குமான உறவு பல யுகங்கள் தொடர்வதாக தோன்றுகிறது. அதேபோல் நாம் இருவரும் ஒன்றுதான் என்றும் தோன்றுகிறது. என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். பார்த்தீர்களா, நம் இருவரின் உயரமும் ஒன்றாகத்தான் உள்ளது. ஆகையால் இருவரும் ஒருவரை ஒருவர் மணக்கலாமா? இல்லை இல்லை, வேண்டாம் தேவி. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். அத்துடன் என்னை என் கடமையை செய்ய விடுங்கள். நான் கிளம்புகிறேன். ஆகட்டும்,
ஆகட்டும், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். கூறுங்கள். குருதேவா, அஸ்வமேத யாகத்திற்கான ஏற்பாடுகள் தயார். யாகத்தை ஆரம்பிக்கலாம். நீ யார்? யாரை சந்திக்க வேண்டும்? அசுர ராஜா பலியிடம் அழைத்து செல்லுங்கள். நான் அவரை சந்திக்க வேண்டும். மூடனே, உயரம் மட்டுமல்ல, உன் பார்வையும் குறைவுதான். நீ பார்க்கவில்லையா? எங்கள் அசுரராஜா யாகத்தில் மும்முரமாக உள்ளார். அவர் மும்முரமாக உள்ளார். ஆனால் என்னை போன்ற பிட்சை எடுக்கும் அந்தணர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் சடங்குப்படி அவர் தானம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அசுரவேந்தன் யாகத்திலிருந்து இதற்காகத்தான் எழுந்திருப்பார். பாருங்கள், பாருங்கள். அசுரராஜா பலி, நீங்கள் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவர்களின் விருப்பப்படி தானங்களை அளித்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும். பிறகுதான் அஸ்வமேத யாகத்தின் இந்த குதிரையை வெற்றி திலகமிட்டு உலகை வலம் வர அனுப்ப முடியும். அவ்வாறே செய்கிறேன் குருதேவா. இப்பொழுது நீ தானத்திற்கான ஏற்பாட்டை துவக்கு. கேளுங்கள், யாருக்கு என்ன தானம் வேண்டும்? உங்களின் அனைவரின் விருப்பமும் நிச்சயம் நிறைவேற்றப்படும். பார்த்தீர்களா? உங்கள் அரசர் கூறியதை கேட்டீர்களா? இங்கு அனைவரின் விருப்பமும் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இங்கு நீங்களோ என்னை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறீர்கள். தயை கூர்ந்து போக விடுங்கள். இந்த அந்தணன் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இல்லை இல்லை, உன்னை நாங்கள் அங்கே செல்ல விட மாட்டோம். என்னை போக விடுங்களேன். இவரை செல்ல விடுங்கள் என்று கூறுகிறேன். இவரது அழகிய முகத்தை சற்று பாருங்கள். வம்பு செய்பவர் போலவா தெரிகிறார்? நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுகிறீர்கள். சற்று விலகுங்களேன். இவர் செல்லட்டும். எங்களுக்கு கட்டளையிட நீ யார்? நானா? நான் இவரது வருங்கால மனைவி. சீக்கிரமாக திருமணமும் நடக்கப் போகிறது. இதை நான் தங்களிடம் ஏன் கூறுகிறேன் தெரியுமா? ஏனென்றால் கூறு. என்ன ஏனென்றால்? ஏனென்றால் நான் கூறியதை உண்மை என்று நிரூபிக்க நான் இங்கேதான் இருப்பேன். ஆகையால் தாங்கள் இவரை மகிழ்ச்சியாக உள்ளே அனுப்புங்கள். ஒருவேளை இவர் தானம் கேட்பதற்கு பதிலாக வேறு ஏதேனும் கேட்டால் நீங்கள் இருவரும் தண்டிப்பதற்காக என்னை பிடித்து சிறையில் அடையுங்கள். சரியாக சொன்னேனா? ஆஹா, நீங்கள் இவளையே சிறையில் அடைத்து விடுங்கள். சரி, இப்பொழுது கூறுங்கள், இவரை உள்ளே அனுப்புவீர்களா? செல்லுங்கள். செல்லுங்கள். செல்லுங்கள் அன்பு வாமன மகாராஜா. இனி ஏன் காத்திருக்கிறீர்கள்? சீக்கிரமாக திரும்பி வாருங்கள். ஏனெனில் அதற்கு பிறகு நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லவா? இல்லையா? அசுரராஜா பலி, தானம் செய்ய வேண்டிய நிகழ்வு முடிந்தது. இல்லை, தானம் செய்யும் சடங்கானது எப்படி முடிவடையும்? என் கையோ இன்னும் வெறும் கையாக உள்ளது. எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே. கேள், உனக்கு என்ன வேண்டும்? இப்படி இல்லை ராஜா. முதலில் நீங்கள் கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து சத்தியம் செய்யுங்கள். பின்வாங்க மாட்டேன் என்று கூறுங்கள். சத்தியமா? உனக்கு நான் யார் என்று தெரியுமா? நான் அசுரராஜா மகாபலி. நான் கூறுவதே சத்தியத்திற்கு சமமாகும். எனக்கு தங்கள் வாக்கின் மீதும் தங்கள் சத்தியத்தின் மீதும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லாம் என் தலையெழுத்து. அதன் மீதுதான் சந்தேகம். அதன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை.